வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அம்பலமானது அமைச்சர் நிர்மல்குமார் அவருடைய பொய் பொதுவெளியில் புட்டு வச்ச KP முனுசாமி. அது மட்டும் இல்ல, ஆதவ அர்ஜுனா தொடர்பாக அவதூறு கருத்தையும் வெளியிட்டார் நம்முடைய KP முனுசாமி. அவருக்கு எதிராக தவேக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போதுன்னு நமக்கு தெரியல. சோ அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. யாருக்கு எதிராக வழங்கியிருக்குது அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இன்பதுரை அப்பாவு வழக்கு பற்றி பார்த்து விடலாம். 2016 தாராபுரம் தொகுதியில அப்பாவு அவர்களும் இன்பதுரை அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். அப்படி போட்டியிட்டு வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற முடிவில் இன்பதுரை அவர்கள் 46 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்றார் என்ற முடிவு அறிவிக்கப்படுகிறது. இந்த முடிவில் அப்பாவு அவர்கள் அதிருப்தி அடைகின்றார். ஏனென்று பார்க்கின்ற பொழுது அப்பாவு அவர்களை வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து தூக்கி வெளியே வீசி விட்டார்களாம். அதிகார துஷ்பிரயோகமாம் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் செஞ்சிட்டாங்களாம். ஏன்னா அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் தபால் வாக்குகள் 207 என்ன சொன்னாராம். ஆனால் அது என்ன முடியாது, ஏன்னா அந்த தபால் வாக்குகள் செல்லாது என்று நிராகரித்து விட்டார்களாம். ஏன் அந்த வாக்குகள் செல்லாது என்று நிராகரித்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தான் கெசட்டட் ஆபீசராக கையெழுத்து போடணும். அப்பதான் அந்த தபால் வாக்குகள் செல்லும். அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு இடைநிலை ஆசிரியர் கிட்ட தபால் வாக்குக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருக்கக்கூடியவங்க தான் பச்சைக்கில கையெழுத்து போடணும் தபால் வாக்குகள், தேர்தல் ஆணையத்துடைய விதி. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, மிடில் கிளாஸ்ல பச்சைக்கில கையெழுத்து போடக்கூடிய ஆசிரியர்கிட்ட தபால் வாக்குல கையெழுத்து வாங்கி தபால் வாக்கை செலுத்தி இருக்கின்றார்கள். அதனால செல்லாது என்று அன்னைக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த வாக்குகளை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனா அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல பச்சைக்கில கையெழுத்து வாங்கினா போதும், அவங்களை பொறுத்த வரைக்கும் கெஜெட்டட் ஆபீசராக இருந்தா போதும், அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, தேர்தல் ஆணையமானது விதியை மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறார். அந்த 207 தபால் வாக்குகளையும் எண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஆனா உச்ச நீதிமன்றமானது என்னப்பா தேர்தல் ஆணையத்துடைய விதி என்ன இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, தேர்தல் ஆணையத்துடைய விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா பச்சைக்கில கையெழுத்து போடுற வாத்தியார் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தபால் வாக்குல கையெழுத்து போடலாம், செல்லும் என்று தேர்தல் ஆணையத்துடைய விதி இருக்கு. உடனடியாக வாக்குகளை எண்ணலாம், ஆனால் தீர்ப்புகளை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்பதுரையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை நாடினார். இப்படி நாடுகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்துடைய விதியானது இப்பதான் திருத்தப்பட்டிருக்குது. ஆனா நாங்க பாருங்க 2016 காலகட்டத்துல தபால் வாக்குல யார் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைய காலகட்டத்துல யார் கையெழுத்து போடணுமோ அவங்க தானே போட்டிருக்கணும். இன்னைக்கு தேர்தல் ஆணையமானது என்ன வேண்டுமானாலும் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம், அந்த திருத்தம் இப்ப செல்லும், ஆனா அன்றைய காலகட்டத்துக்கு செல்லுமா அப்படின்னு சொன்னதுனாலதான் தீர்ப்பை வாசிக்க கூடாது, நாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா கருத்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால தீர்ப்பானது நீட்டி வைக்கப்பட்டிருந்ததாம். உடனடியாக அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க வாக்கு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எதுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கணும், இப்போ யார் வெற்றி பெற்றார்கள் யாரு தோல்வியடைந்தார்கள் என்று சொன்னாலும் யாருக்கும் எந்த பலனும் இல்லைங்க, அதனால இந்த வழக்கே காலாவதியாகி போச்சு. 2016 இருந்து 2021 காலகட்டத்துக்குள்ளாகவே இந்த வழக்கை விசாரித்து முடிச்சிருக்க வேணும். அப்பதான் யாருக்காவது ஒருத்தருக்கு பலனாயிருக்கும். அப்பயும் விசாரிக்கல. 2021 இருந்து 2026க்குள்ளாக விசாரித்திருந்தா கூட பரவாயில்ல, அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. சோ மொத்தமாக இந்த வழக்கு தொடுத்து 10 ஆண்டு காலம் நிறைவடைந்த பிறகும் தீர்ப்பை வாசிக்காம இருந்தா என்னங்க அர்த்தம், வழக்கே காலாவதி ஆகி போச்சுங்களே அப்படின்னு அப்பாவுக்கு சொல்ல, உடனடியாக உச்ச நீதிமன்றமானது வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுங்களா, தீர்ப்பை நீங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு காலாவதி ஆகி போயிருக்கக்கூடிய அந்த வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பிறகு அப்பாவு அவர்கள் 104 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப வெற்றி பெற்றதுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்பதுரை அவர்களுக்கு நஷ்டம். எந்த விதத்துல அப்படின்னு சொல்லுகின்ற போது, அவர் இனிமே பென்ஷன் வாங்க முடியாது, ஏன்னா அப்பாவு அவர்கள் தான் வெற்றி பெற்றதாக இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இரண்டாவது, எங்கெல்லாம் இன்பதுரை அவர்களுடைய பெயரானது சட்டப்பேரவையில் அடங்கியிருக்குதோ அந்த இடத்துல அவருடைய பெயரை நீக்கிவிட்டு இனிமே அப்பாவுதான் சட்டமன்ற உறுப்பினராக அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அவருடைய பெயரானது இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இன்பதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்ற அர்த்தமெல்லாம் கிடையாது. இது வாக்கு எண்ணிக்கையில் நடந்த குளறுபடி அன்றி இது இன்பதுரை அவர்கள் செய்த தவறு கிடையாது.
அதனால இன்பதுரை தகுதி நீக்கம் செய்து விட்டது கோர்ட் என்று யாரும் சும்மா தம்பட்டு அடிச்சுக்காதீங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்புல உடன்பாடு இல்லை என்றால் நீங்க உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு இன்பதுரைக்கு ஒரு வாய்ப்பும் வழங்கியிருக்கின்றார் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள். இந்த தீர்ப்பு எதனால வழங்கப்பட்டது என்று பார்க்கும்பொழுது 2 தேர்தல் ஆணையத்துடைய விதியானது திருத்தப்பட்டிருக்குது. திருத்தப்பட்டதனுடைய அம்சத்தின் காரணமாக தபால் வாக்குகள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கே காலாவதி ஆகி போச்சு, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுனால நான் தீர்ப்பை வழங்கிவிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னதனால இந்த தீர்ப்பு இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்புக்கு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த பிறகு அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது, அதனால தீர்ப்பு வழங்கி விடுகின்றேன் அப்படின்னு சொன்னதுனால தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதனால அப்பாவுக்கும் ஒன்றும் கிடைக்க போறதில்லை, இன்பதுரைக்கு எதுவும் எதிராக நடக்க போறதில்லை, தேர்தலிலே நீ போட்டியிடக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல போறதில்லை. ஆனா இன்பதுரையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய விதியானது 2016 என்னவா இருந்ததோ அந்த விதியானது இப்போவும் நடைமுறைப்படுத்தணும் என்னுடைய வழக்கில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு விதி இருந்ததுல, அந்த விதிப்படி இந்த 207 தபால் வாக்குகளை நீங்க கருத்துல கொள்ளணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை போய் வாதாட போறோம். அப்படி வாதாடினா மீண்டும் அந்த 207 வாக்குகள் தள்ளுபடியாகும். நான் தான் வெற்றி பெறுவேன். நீதியை பெறுவதற்கு நடையாய் நடக்க வேண்டும், ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றேன், கடைசியில் நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஸோ இது பரபரப்பாக இன்னைக்கு செய்திகள் அடிப்பட்டது, அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். 2வது, அம்பலமான அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களுடைய பொய் என்ன தெரியுமா? இவங்க ரொம்பவே நாகரிகமானவர்களாம். ஏன்னா எந்த விதமான அரசியல் மாறுபாடும் இல்லாம 2வது எதிர்கட்சியாக போட்டியிட்டால் அவங்களை எதிரியாக கருதவே மாட்டார்களாம். அதனால வெற்றி பெற்றதுனால தமிழகத்துல புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சாங்களாம். அதனால நம்மளுக்கு கொள்கையாலும் 2வது அரசியலாலும் நாம் எல்லாம் முரண்பட்டு இருக்கின்றோம், நமக்குள்ள பகையே இல்லை என்பதை காட்டுவதற்காக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சந்தித்தாராம். அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அதற்காக எடப்பாடி பழனிசாமி இடத்துல அனுமதி கேட்கப்பட்டதாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தோல்வி அடைந்திருக்கின்றோம், இந்த தருணத்தில் எங்ககிட்ட அனுமதி கேட்கின்றீர்களே, இப்போது சூழ்நிலை சரியில்லை, தேவையில்லாத விவாதங்கள் கிளம்பும், சர்ச்சையாகும், இப்போதைக்கு விஜய் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க. நாம பலமுறை முயற்சி செய்து விட்டோம், அவங்க தரப்புல தாங்க நேரம் ஒதுக்கல. அதனால எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு நாங்க தயாரா தான் இருந்தோம், எங்க தலைவர் யாரையும் பேதம் பார்க்கல, விரோதி யாருக்கும் இல்லை எங்க தலைவர் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாரு. ஸோ இது எடப்பாடி காலத்துக்கு போச்சு. நம்ம எப்படா அவங்களுக்கு அனுமதி வழங்கல, எப்ப நம்ம நேரத்தை ஒதுக்கல, யார் அந்த மாதிரி நீங்க யாராவது விஜய் பார்க்க கூடாது என்று ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, உடனடியாக நாங்க யாரும் சொல்லல அப்படின்னு கேபி முனுசாமி சொல்ல, அப்ப போய் சொல்லிடு நிர்மல்குமார் அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சமா யாரு? விஜயும் அவங்க அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி தான் விரோதியா பாக்குறாராம். ஸோ ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏக்கள் 25 பேரை விஜய் அவர்கள் பிரிச்சுட்டாங்க. அதனால அரசியல் ரீதியாக விஜய் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம், அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்களை சந்திக்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு அரசியல் மாண்பு இருக்கிறது, நாங்க சந்திக்கணும் என்று ஆசைப்பட்டோம், ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துக்கல அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லிட்டு தங்களை நல்லவர்களாக சித்தரிக்க விரும்பினார்கள். அதுக்கு தான் கேபி முனுசாமி அவர்கள் சொன்னாரு, என்னங்க இது, நீங்க யாருக்கிட்ட அனுமதி கேட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்டயா? அவர் தானே பொதுச் செயலாளர். இப்போ மு.க. ஸ்டாலின் கிட்ட நேரடியாக அனுமதி கேட்குறீங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே நீங்க நேரடி அனுமதி கேட்டுக்கணும். யாருக்கிட்ட கேட்டீங்க? சரி, இல்ல அதிமுகவில் பிரதானமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சந்திப்பு நிகழ வேண்டும், அதற்கான அனுமதி யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டீங்களா? அப்போ நாங்க யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு அனுமதி அளிப்போமோ அவங்க கிட்ட கேட்கல, 2வது எடப்பாடி பழனிசாமி கிட்டும் கேட்கல, அப்புறம் யார்கிட்ட கேட்டீங்க? உங்களுடன் ஜாலரை அடிச்சு உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களே அவங்க கிட்ட கேட்டீங்களா? அவங்க எப்படி எங்க கட்சிக்காரங்களா ஆக முடியும்? உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவன் எப்படி எடப்பாடி பழனிசாமிய இப்ப சந்திக்க வேணாம், பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லலாம்? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவனை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிய சந்திக்காம போனதுக்கு காரணம் நாங்க இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னா எப்படி அர்த்தம்? அதனால நீங்க முதல்ல அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கிறதா இருந்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் நீங்க அனுமதி கேட்கணும். உங்களுக்கு அனுமதி கேட்கறதுக்கான தகுதி இருக்குதா? இல்ல அனுமதி கேட்பதுக்கான அந்த முகம் இருக்குதா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அனுமதி கேட்பீங்க? வெற்றி பெற்ற மறாவது நாளே 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவாக திரும்புறாருன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உங்களை சந்திக்க ஆசைப்படுவாரா? இல்ல நீங்க தான் கேட்க முடியும்.
மொத்தத்துல தூய சக்தின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக சோபாவை வச்சு பேரம் பேசி 25 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் அழைச்சிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு துரோக வேலையை அதிமுகக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதுக்கு நேரம் கேட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் தரல அப்படின்னு ஏங்கப்பா பொய் சொல்றீங்க நீங்க அப்படின்னு வந்து நிர்மல்குமார் அவருடைய பொய்ய கேபி முனுசாமி அவர்கள் டம்மான்னு போட்டு வச்சிருக்காரு. மொத்தத்துல இவங்கெல்லாம் வந்து அரசியல் தான் செய்ய தெரியல, ரெண்டாவது நிர்வாகம் தான் பண்ண தெரியல அப்படிலாம் நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவனை அசிங்கப்படுத்தி விட்டு நாங்க தான் உத்தம அப்படின்னு காட்டுறதுக்கான வழிமுறையை தான் பாக்குறாங்க. இவங்கிட்ட நேர்மறையான அரசியலே கிடையாது. எல்லாமே பின்வாசல் வழியாக வந்து அதன் மூலமாக நம்ம அரசியல் ஏதாவது லாபம் அடைய முடியுமா, பிஆர் வேலை பார்க்கலாமா, நம்ம ரீல்ஸ் எடுத்து போடலாமா, அந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்திலேயே உண்மையாகவே விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடியவரா? இப்ப ஜெயலலிதா விமர்சனம் பண்ணல, எடப்பாடியை விமர்சனம் பண்ணல, எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பெரும்பான்மையிலே என்றால் எடப்பாடி பழனிசாமி தானே கேட்கணும். அதிமுக நட்பு சக்தி தானே சொல்றீங்க. இப்போ வந்து அம்மா எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்றீங்க, எம்ஜிஆர் எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்றீங்க. அப்புறம் அதிமுக மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணுது என்ன? இல்ல துரோக சக்தி என்ன? அதிமுக அழிச்சிட்டு எம்ஜிஆர் பின்னாடி போய் ஏன் ஒளிகிற அப்படின்னு சொல்ல. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா தெரியுங்களா, அவரு அதிமுக அனுமதி கேட்டதாகவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாருங்களே அப்படின்னு சொல்கின்ற போது எல்லாருக்கும் தெரியும், நிர்மல்குமாரே வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாதி என்று சொல்லுவோம். ஆனா அவரை விட படு மோசமான சந்தர்ப்பவாதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமார் அவர்கள் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் தவையக்கா கிட்டையாவது வந்து விசுவாசமா இருப்பாங்களா? இந்த ஆட்சி போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆகுவாங்க? அதனால நாங்கெல்லாம் தொடர்ந்து அதிமுகவே இருக்கிறோம். நாங்க செத்தமிழ் வச்சுக்கல, எங்க உடல் மீது அதிமுக கொடியை உயர்த்துவாங்க. இது கேபி முனுசாமி அவர்கள் சொன்னது. அந்த மாதிரி அதிமுக கொடியை அணிவித்து தான் எங்களை சுடுகாட்டுக்கு கூட்டு போவாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இறந்தாருன்னா எந்த கொடியை அவருக்கு அணிவிப்பாங்க, எந்த கொடியுடன் அவர் சுடுகாட்டுக்கு போவாரு அப்படின்னு பேச அது சர்ச்சையாயிருக்கிறது. அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீண்ட நாள் வாழட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை போர்த்துவாங்களா, இல்ல அதிமுக கொடியை போர்த்துவாங்களா, இல்ல திமுக கொடியை போர்த்துவாங்களா, இல்ல இப்ப தவையக்கால் வந்து இணைந்திருக்கின்றாரு அந்த கொடியை போர்த்துவாங்களா? சோ அரசியல்ல தான் நிலை பெற்று இருக்க வேண்டும். ஏதோ விபத்தின் காரணமாக அமைச்சராயிட்ட பிறகு 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவங்களாம் எங்ககிட்ட என்னென்ன பம்மாத்து பண்றாங்க அப்படின்னு செத்த பிறகு எந்த கொடி போர்த்துவார்கள், எந்த கொடியை ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அணிவிப்பார்கள் என்று சொன்ன கருத்தானது சர்ச்சையா இருக்கிறது. மொத்தத்துல இந்த தவேகாக்காரவங்க உத்தமன் மாதிரியே வந்து ஆக்டிங் பண்றானுங்க. அதனால தவேகா வந்து இந்த பூமிக்கு தேவைப்படாத ஒரு சக்தி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதாவது அதிமுகவை அழிச்சு திமுகவை நிலைநிறுத்த வேண்டும் தமிழகத்துல அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். ஆனாலும் இன்னைக்கு தேவநாய பாவனர் அந்த நூலகத்துல தமிழ் கலை விழா நடந்திருக்கு. அதுல நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த அரங்கில விழா நடக்கின்ற போது அங்க இதற்கு முன்பாக முதலமைச்சராக இருந்தவருடைய புகைப்படம்லாம் இருந்திருக்கு. ஆனா கலைஞர் புகைப்படத்தை மட்டும் அதிகாரிகள் அகற்றி விட்டிருக்கின்றார்கள். அது பெரிய சர்ச்சையா இருக்கிறது. ஏன்பா கலைஞர் என்ன உங்களுக்கு பண்ணாரு? அவர்லாம் செத்து விட்டாருல்ல, அவர் முன்னாள் முதலமைச்சர் தானே, மற்ற முதலமைச்சர் போட்டோலாம் இருக்குது, ஏன் கலைஞருடைய போட்டோ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு ராஜ்மோகன் கிட்ட கேட்டிருக்காங்க. யார் யார் கேட்டிருக்காங்க? திமுக அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. அதனை தாண்டி வைரமுத்து அவர்கள் கேட்டிருக்காரு, கலைஞர் போட்டோவை அகற்றி விட்டாயே, கலைஞர் இல்லை என்றால் தமிழ் எது, கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாடு எது, கலைஞர் இல்லை என்றால் தமிழ் எது, கலைஞர் இல்லை என்றால் கலை எது, கலைஞர் இல்லை என்றால் அரசியல் எது? எப்பா சாமி, எல்லாமே கலைஞர் தானாம்பா. இந்த கலைஞர் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வந்தாரு, என்ன பண்ணாரு, எவ்வளவு சம்பாதிச்சாரு, ஊழலை தமிழகத்துக்கு எப்படிலாம் அறிமுகப்படுத்தினாரு, மதுவை எப்படி அறிமுகப்படுத்தினாரு, படிக்க வைக்காம குடிக்க வச்சது எப்படி, தமிழை வளர்க்காம ஆங்கிலத்தை எப்படி வளர்த்தது, அதோட பிறர் பிள்ளைகளை பிழைக்க வைக்காம தான் பிள்ளைகளை இப்படி பிழைக்க வச்சாரு. இப்படி பேசினா கூட பரவாயில்ல கலைஞரை பற்றி. ஆனா கலைஞர் இல்லை என்றால் தமிழ் இல்லை, அதே மாதிரி கலைஞர் இல்லை என்றால் தமிழனே இல்லை அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? கலைஞர் இல்லை என்றால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தே கிடைத்திருக்காதான். இப்படிப்பட்டவருடைய போட்டோவை நீ வந்து எங்க தேவநாய பாவனாருடைய நூலகத்திலிருந்து எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதை கொண்டு இருக்கின்றார்கள். இந்த தற்குறிகளுக்கு வந்து ஆட்சி எப்படி கிடைச்சது நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு விபத்து என்று தான் நினைக்கிறேன். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு எதை பேசணும் எதை செய்யணும்னு தெரியவே இல்லை. அதனால தான் அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய அம்மா படத்தையே இவனுங்க எடுத்தானுங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், ஆட்சி அமைய போதும் சொன்ன பிறகு அம்மா உணவகத்துல போய் தான் திமுக காரன் முதல்ல கை வச்சான்.
அப்படி கை வச்சதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த 5 ஆண்டு அவங்களால வெற்றி பெற முடியல. இப்பவும் சரி, அம்மா உணவகத்துல தான் போய் இந்த தவேகா காரணம் கை வச்சு அம்மா படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல விஜய் படத்தை போட்டிருக்கானுங்க. ஸோ அம்மா ஆன்மா ஆனது விடவே விடாது. கட்சியும் உடைச்சிருக்கீங்க, கட்சியும் கேவலப்படுத்திருக்கீங்க, நீங்க உணவகத்தில் இருக்கக்கூடிய அம்மா படத்தையும் நீங்க நீக்கிருக்கீங்க. ஜெயலலிதா ஆன்மா என்பது சும்மா விடாது. அந்த கட்சியும் சரி, ரெண்டாவது அந்த கட்சி வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் சரி, யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அரசியல் களத்துல அடையாளம் இல்லாம ஐஜியே போயிருக்கிறாங்க. அதனால ஜெயலலிதா ஆன்மா இன்னும் உயிரோடு இருப்பதாக எல்லாரும் நம்புறாங்கப்பா. அதனால அம்மா உணவகத்துல போய் எவன் அந்த படத்தை தொட்டானோ அவன் மூலமாக இந்த தவேக ஆட்சிக்கு ஆப்பு தான் வரப்போகுது. அடுத்த முறை சத்தியமா ஜெயிக்காது. திமுக காரன் தொட்டான் கெட்டான், இப்ப தவேக காரன் தொட்டிருக்கான், அவனை கடை போறான் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. பொறுத்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது. நன்றி.